ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். அடுத்த வருஷம் 2025 எம்ஆர்பி ஸ்டாஃப் நர்சஸ் எக்ஸாம் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எக்ஸாம் ப்ரிப்ரேஷனை எம்ஆர்பியில் ஸ்டாஃப் நர்சஸாக யாரெல்லாம் ஏறணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களும் சேர்த்து ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. என்னை கேட்டிங்க அப்படின்னா டேரெக்டாக சென்ட்ரல் இதுக்கும் எக்ஸாம் எழுதி தான் நீங்கள் வந்து கிளியர் பண்ணி போக போகிறீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் அதே தான். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். டைரெக்டாக பர்மனெண்ட் போஸ்ட்டுக்கு போகலாம். சேலரி அப்படியே உங்களுக்கு ஒரு 5 மடங்கு வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்குங்க. 18,000 கிடைக்குதுன்னா அங்கே 1 லட்ச ரூபாய்க்கு மேலே ஸ்டார்டிங் சேலரியே கிடைக்கும். இதே காம்படிஷன் தான் அங்கே போட போகிறீங்க. இன்னும் கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்காக காம்படிட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி உள்ளே போகணுன்னு நினைக்கிறவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை எம்ஆர்பி எக்ஸாமுக்கும் சேர்த்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். எம்ஆர்பி, ஆர்ஆர்பி, இஎஸ்ஐசி, எய்ம்ஸு, தென் நிம்மான்ஸு, இந்த மாதிரி என்னென்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கோ அது எல்லாத்துக்கும் இந்த கொஷின் பேப்பர் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓல்டு கொஷின் பேப்பர் வித் ஆன்சர் கீ. இது வந்து கவர்மெண்ட்டே கொடுத்த ஆன்சர் கீங்கிறதுனால பெரும்பாலும் 99.9% வந்து மிஸ்டேக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்கேஸ் 1-2 மிஸ்டேக் இருந்ததுன்னா அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். 81 டேக்கிங் அப் ஆஃப் cervical canal into the lower uterine segment during the first stage of labor is called. Taking up of cervical canal into the lower uterine segment during the first stage of labor is called dilatation, effacement, polarity, none of the above. ஸோ இந்த cervical canal வந்து உங்களுக்கு லோவர் யூட்ரின் செக்மெண்ட்டுக்குள்ளே அப்படி போயிடுறத வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்? டைலட்டேஷன், எஃபேஸ்மெண்ட், பொலாரிட்டி, நன் ஆஃப் த அபோவ். ஸோ முதல்ல டைலட்டேஷன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, எஃபேஸ்மெண்ட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, பொலாரிட்டினா என்ன, நன் ஆஃப் த அபோவ். ஸோ இது கரெக்டான ஆன்சர் வந்து பி, எஃபேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அந்த டைலட்டேஷனுக்கு எக்ஸாக்டாக மீனிங் என்ன, பொலாரிட்டிக்கு எக்ஸாக்டாக மீனிங் என்ன, இது ரெண்டும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா இதுக்கான ஆன்சரை கரெக்டாக சொல்லிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஷினில் வர 4 ஆப்ஷனுக்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்து டக்குன்னு நம்ம நர்சிங்கோட அந்த டிக்ஷனரி எடுத்து பார்க்கலாம், இல்லை ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் மீனிங் பேசிக்கான அது மீனிங் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் எக்ஸாமை அட்டன் பண்ண முடியும். தென் 82 இது வந்து 250வது வீடியோ, ஓல்டு கொஷின் பேப்பர் வித் ஆன்சர் கீ. அடுத்து வந்து நம்ம செல்ஃப் அசஸ்மெண்ட் போடலாம். எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மாதம் தான் இருக்குது. ஜனவரி, ஃபெப்ரவரி, மார்ச்சில் உங்களுக்கு எக்ஸாமு. அதனால் இப்போனாவது ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேவையான வீடியோ எல்லாமே நம்மளோட யூடியூப்பில் இருக்குது, நம்மளோட சேனலில் இருக்குது. நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. 82 எக்ஸாம்பிள் ஃபார் த இன்கலேஷன் அனால்ஜீசியா யூஸ்டு இன் த லேபர். ஸோ லேபர் ப்ராசஸில் யூஸ் பண்ணுற அனால்ஜீசியா விச் இஸ் இன்கலேஷன் ஃபார்மில் இருக்கிறது, கேஸ் ஃபார்மில் இருக்கிறது எது? ஆக்சிஜன் இன்கலேஷன், ஹைட்ரோதெரப்பி, டென்ஸு, ப்ரீமிக்ஸ்டு கேஸ் மேடப் ஆஃப் 50% நைட்ரஸ் ஆக்சைடு அண்ட் 50% ஆக்சிஜன் அட்மினிஸ்டர்ட். ஸோ 82க்கு ரைட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வயா என்டோனாக்ஸ் அப்பாரட்டஸ் அப்படின்னு கொடுத்துங்க. அந்த என்டோனாக்ஸ் அப்பாரட்டஸ் அப்படின்னா என்னென்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. புதுசாக வேர்டெல்லாம் இருக்கும்போது அதை டக்குன்னு நம்ம கிளியர் பண்ணிக்கணும், டவுட்டோடையே படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஸோ ரைட்டான ஆன்சர் வந்து டி. ஸோ இதுக்கு வந்து என்ன இன்கலேஷன் அனால்ஜீசியா கொடுக்குறாங்க அப்படின்னா லேபரில் ப்ரீமிக்ஸ்டு கேஸ் மேடப் ஆஃப் 50% நைட்ரஸ் ஆக்சைடும் 50% ஆக்சிஜனும் வந்து சேர்ந்த ப்ரீமிக்ஸ்டாக நம்ம வச்சுருக்க அந்த கேஸை வந்து என்டோனாக்ஸ் அந்த அப்பாரட்டஸ் மூலமாக கொடுக்கறது தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்கலேஷன் அனால்ஜீசியா இன் த லேபர். தென் 83 ஸ்மால் ஒயிட் follicular cyst commonly known as milk spots. ஸோ ஒரு ஸ்மால் follicular cyst மாதிரி இருக்குது, அதை வந்து நம்ம மில்க் ஸ்பாட்னு சொல்கிறோம். நார்மலி விச் அப்பியர்ஸ் ஆன் த சீக்கில் இருக்கும், ஃபோர்ஹெட்டில் இருக்கும், நோஸில் இருக்கும் ஆஃப் த நியூபார்னில் விச் கிளியர் வித்தின் த 4 weeks ஆஃப் த பர்த். ஸோ அது வந்து 4 weeksல அதுவாகவே சரியாயிடும். அதை வந்து என்னென்னு சொல்கிறோம்? மிலியா, மங்கோலியன் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டட் நேவி, போர்ட் வைன் ஸ்டைன். மிலியா, மங்கோலியன் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டட் நேவி, போர்ட் வெயின் ஸ்ட்ரெயின். ஸோ இதுக்கு 83க்கு ரைட்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ, மிலியா அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த மங்கோலியன் ஸ்பாட்ஸ்னால் என்ன, இந்த பிக்மெண்டட் நேவி அப்படின்னா என்ன, போர்ட் வைன் ஸ்ட்ரெயின் அப்படின்னா என்ன, ஒரு பேசிக்காக இது என்ன அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 84 தி ப்ராசஸ் whereby the dominant Graafian follicle ruptures and discharges the secondary oocyte into the pelvic cavity is termed as. ஸோ ஒரு ப்ராசஸ் இருக்குது,
அதில் வந்து இந்த டாமினன்ட் கிராஃபியன் அது எது வந்து இந்த டாமினண்ட்டாக இருக்கோ அந்த கிராஃபியன் பாலிகுல்ஸ் வந்து ரப்சர் ஆகி ஸோ டிஸ்சார்ஜ் ஆகிறத அந்த செகண்டரி யூசைட் இன்டு த பெல்விக் கேவிட்டியில் அந்த டிஸ்சார்ஜ் ஆகிறத நம்ம என்னென்னு சொல்கிறோம் லூட்டியல் ஃபேஸ், ஓவலூஷன், மென்ஸ்ட்ருவல் ஃபேஸ், தென் ப்ராலிஃபரேட்டிவ் ஃபேஸ். லூட்டியல் ஃபேஸ், ஓவலூஷன் ஃபேஸ், மென்ஸ்ட்ருவல் ஃபேஸ், ப்ராலிஃபரேட்டிவ் ஃபேஸ். ஸோ 84க்கு வந்து ரைட் ஆன்சர் வந்து பி ஓவலூஷன். இந்த ப்ராசஸ்க்கு பேர் நம்ம வந்து ஓவலூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த செல்ஸ் அந்த ஊசைட் இந்த எக்கு வந்து பெல்விக் கேவிட்டியில் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிறது வந்து நம்ம ஓவலூஷன் அப்படின்னு சொல்கிறோம். 85 fertilization almost occurs in the ambulatory part of the uterine tube, endometrium, ovary, cervix. 85க்கு ரைட்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. ஸோ ஏ வந்து ஆம்புலேட்டரி பார்ட் ஆஃப் த யூட்ரின் டியூப்பில் தான் உங்களுக்கு ஃபர்டிலைசேஷன் வந்து நடக்குது. தென் 86 இந்த மெட்டர்னல் சர்ஃபேஸ் ஆஃப் த பிளாசண்டா. ஸோ இந்த மெட்டர்னல் சர்ஃபேஸ் பிளாசண்டாவில் ஒன்று சைல்டு சர்ஃபேஸ் இருக்குது, இன்னொன்று மெட்டர்னல் சர்ஃபேஸ் இருக்குது. அதில் இந்த மெட்டர்னல் சர்ஃபேஸ் ஆஃப் த பிளாசண்டா விச் இஸ் டார்க் ரெட் இன் கலர். ஸோ அது வந்து டார்க் ரெட் கலரில் இருக்குது. இஸ் டேர்ம்ட் அஸ். ஸோ அதை வந்து என்னென்னு சொல்கிறோம் கோரியானிக் பிளேட், அம்னியான், பேசல் பிளேட், கோரியான். ஸோ இந்த அம்னியான் என்ன கோரியான் என்ன இது ரெண்டுக்கும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுது அப்படின்னா மீனிங் வந்து இது வந்து பண்ணிடலாம். ஸோ 86க்கு ரைட்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி பேசல் பிளேட். ஸோ இதை தவிர மற்றதெல்லாம் என்ன இந்த அம்னியான், கோரியான் ஸோ எந்த பக்கத்தில் இருக்குது. ஸோ இதை தவிர இந்த மெட்டர்னல் சர்ஃபேஸ் ஆஃப் த பிளாசண்டா விச் இஸ் டார்க் ரெட் இன் கலர் இஸ் டேர்ம்ட் அஸ். ஸோ ரைட்டான ஆன்சர் 86க்கு சி பேசல் பிளேட் அப்படின்னு சொல்கிறாங்க. பேசல் பிளேட்னு இதை வந்து இந்த ஆன்சர் வந்து ஒரு திருப்பி செக் பண்ணி பாருங்கள். 86க்கு ரைட்டான ஆன்சர் சின்னு கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் 87 இந்தியா லான்ச்டு நேஷ்னல் ஃபேமிலி வெல்ஃபேர் ப்ரோக்ராம் இஸ் இந்த இயர். இந்தியா எப்போ வந்து இந்த நேஷ்னல் ஃபேமிலி வெல்ஃபேர் ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணுச்சு? 74, 61, 80, 51. ஸோ 87க்கு ரைட்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி. ஸோ டி வந்து 51 தான் இந்த நேஷ்னல் ஃபேமிலி வெல்ஃபேர் ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணாங்க. 88 டேஷ் இஸ் த டிஃபைன்ட் அஸ் த ஃபெயிலியர் டு கன்சீவ் வித்தின் 1 or more years of the regular unprotected intercourse. ஸோ இந்த ப்ராசஸை நம்ம என்னென்னு சொல்கிறோம் டிஃபைன்ட். இது ஒரு ப்ராசஸ்ஸு தட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ஃபெயிலியர் டு கன்சீவ். ஸோ கன்சீவ் ஆகாமல் இருக்கிறாங்க வித்தின் த 1 year அப்படி இல்லைன்னா நிறைய வருஷத்துக்கு ஃபார் த ரெகுலராக அன்ப்ரொடெக்டட் இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது கூட அவங்களால அதை வந்து பண்ண முடியலன்னா அது என்னது இன்ஃபர்டிலிட்டி, ஹைப்போஸ்பாடியாசிஸ், வெரிகோசீலுக்கு வெரிகோகேல்னு கொடுத்துருக்காங்க, அன்ஓவலூஷன். ஸோ 88க்கு ரைட்டான ஆன்சர் ஏ இன்ஃபர்டிலிட்டிங்கிறது தான் இதோட மீனிங்கு. ஸோ இதில் ப்ரைமரி செகண்டரி இருக்குது, அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் 89 டேஷ் இஸ் த கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் ஆஃப் த ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன். எந்த டெஸ்ட் வந்து ஹெச்ஐவியை கன்ஃபார்ம் பண்ணுதுன்னா பிசிஆர், வெஸ்டர்ன் பிளாட் டெஸ்ட், எலைசா, தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4th வந்து ஆர்டிபிசிஆர். ஸோ இந்த எலைசாக்கு எக்ஸ்பேன்ஷன் என்ன, பிசிஆருக்கு எக்ஸ்பேன்ஷன் என்ன, ஆர்டிபிசிஆருக்கு எக்ஸ்பேன்ஷன் என்ன, இதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சவங்க நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். 89க்கு ரைட்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 89க்கு ரைட்டான ஆன்சர் பி வந்து வெஸ்டர்ன் பிளாட் டெஸ்ட். தென் 90 ஸோ லாஸ்ட் கொஷின்னு ஒரு 10 கொஷின்னு mild benign and transient mode changes that begins with 3 to 4 days after the delivery. ஸோ இது வந்து டேஞ்சரஸ் கிடையாது இந்த மூடு சேஞ்சஸ். இது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா பிகின்ஸ் வித் த 3 to 4 days ஆஃப் த டெலிவரி. ஸோ டெலிவரி ஆகி ஒரு 3-4 நாளில் இது வந்து ஸ்டார்ட் ஆகும். தட் இஸ் ரீச்சஸ் இன் டு த 4th and 5th day ஆஃப்டர் டெலிவரி. ஸோ இது வந்து 4th and 5th days பீக்கில் இருக்கும் இந்த மூடு சேஞ்சஸ். ஸோ அதை வந்து என்னென்னு சொல்கிறோம் போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ், போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன், போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ், ஸ்கீசோஃப்ரெனியா. ஸோ 90க்கு ரைட்டான ஆன்சர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏ. ஸோ போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன், சைக்கோசிஸ், ஸ்கிசோஃப்ரெனியா இதுக்கு வந்து மீனிங் என்ன, இது எப்போ ஸ்டார்ட் ஆகும், எது வந்து டேஞ்சரஸ், இது வந்து பினைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து எது வந்து டேஞ்சரஸ் அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 10 கொஷின் பார்த்துருக்கோம். எம்ஆர்பி, ஆர்ஆர்பி, இஎஸ்ஐசி, தென் நார்செட் எய்ம்ஸ் எக்ஸாம், தென் நிமான்ஸு, பிஜிஐ, ஜிப்மரி இந்த எல்லா எக்ஸாமுக்கும் இந்த கொஷின் பேப்பர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஓல்டு கொஷின் பேப்பரை பார்த்து ஒரு ஐடியாவுக்கு வாங்க, அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.